ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அனைவருக்குமே வணக்கம். நாம் இத்தனை நாட்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது நாம் தவறுகளை செய்து கொண்டுதான் வந்து கொண்டிருப்போம். அப்படி நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு ஒரு பாவ புண்ணியத்தை நாம் தேடதான் வேண்டும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த சில வேலைகளினால் பலருக்கு அது தவறாகவும் அது மட்டுமல்லாமல் கஷ்டத்தையும் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் ஒரு மேலிடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு கீழே இருப்பவர்கள் நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளினால் அவர்களுக்கு பெரிய கஷ்டங்களானது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அந்த பாவமானது அதாவது ஒரு தடவை 2 தடவை அந்த தவறுகளினால் வந்தால் ஒன்றும் கிடையாது. அதுவே நம்ம ரெகுலராக நாம் அந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டோம் என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையினால் நம்மளை திட்டுவது, வேறு ஏதாவது செயல்களை சொல்லுவது, மற்றவர்களிடம் நம்மளை குறை சொல்வது போன்ற செயல்களை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அந்த பாவங்கள் கூட நம்மளை பிடிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தவறுகளும் பாவங்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் வந்து கொண்டிருப்போம். ஏதாவது சிறு உயிரினங்களுக்கு நாம் தெரிந்தும் தெரியாமலும் கூட நமது கால்களால் ஒரு உயிரினத்தை மிதித்து அதனுடைய உயிரானது போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதுவும் ஒரு கொலை மாதிரிதான். அதுவும் ஒரு பாவம் தான். அந்த பாவமும் நம்மளை பிடிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அது அனைத்திலுமே இருந்து நாம் விடுபடுவதற்கும், நாம் இத்தனை நாட்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்திலுமே இருந்து விடுபடுவதற்கு தொடர்ச்சியாக 21 நாட்கள் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்கள். அதாவது 11 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி வர வேண்டுமாம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 11 நாட்கள் வரை கூறி வந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இத்தனை நாட்கள் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தாலும் பாவங்கள் செய்திருந்தாலும் அதனை விட்டு விடுங்கள். இதற்கு அப்புறமாவது நீங்கள் செய்கின்ற பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் ஒரு புண்ணியத்தை தேட வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ எப்பொழுது வேண்டும் என்றாலும் அந்த நாளில் தவறாமல் நீங்கள் கூறி வாருங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இது போக வேறு ஏதேனும் சந்தேகங்களும் வேறு ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அந்த ஒரு ஸ்லோகம் இதுதான். காலக்னி ருத்ராயணி லகண்டாய ருத்யுஞ்சய சர்வேஸ்வராய சதாசிவாய சீமன் மகாதேவாய நம. இந்த ஒரு மந்திரமான சிவபெருமானுக்குரிய மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறி வருவதனால் நாம் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் ஒரு புண்ணியம் தேடும் வகையில் நாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறி வரலாமுங்க. எனவே தவறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ உறவினர்களோ தினமும் இதை போன்ற தவறுகளை செய்து வருகிறார். இதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு தவறுகளோ அல்லது பாவங்களோ சிலருக்கு வருகிறது என்று அனைவருமே நினைத்திருப்போம் அல்லவா? அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதை நீங்கள் கிட்டத்தட்ட 21 நாட்கள் வரை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். அதற்கு அப்புறமாக இதனுடைய பலனானது உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். நீங்கள் தற்போது செய்கின்ற தவறுகள் மற்றும் பாவங்களினால் பிற்காலங்களில் உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்பத்திற்கோ நீங்கள் செய்த தவறுகள் பாவங்களினால் அவர்களுக்கு இந்த பாவங்களானது பிடிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தடுப்பதற்காகத்தான் நாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறி வருகிறோம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறி வாருங்கள். உங்களது குடும்பமும் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அந்த ஒரு ஸ்லோகம் இதுதான். காலக்னி ருத்ராயணி லகண்டாய ருத்யுஞ்சய சர்வேஸ்வராய சதாசிவாய சீமன் மகாதேவாய நம. இந்த ஒரு மந்திரமான சிவபெருமானுக்குரிய மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறி வருவதனால் நாம் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் ஒரு புண்ணியம் தேடும் வகையில் நாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறி வரலாமுங்க. எனவே தவறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ உறவினர்களோ தினமும் இதை போன்ற தவறுகளை செய்து வருகிறார். இதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு தவறுகளோ அல்லது பாவங்களோ சிலருக்கு வருகிறது என்று அனைவருமே நினைத்திருப்போம் அல்லவா? அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதை நீங்கள் கிட்டத்தட்ட 21 நாட்கள் வரை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். அதற்கு அப்புறமாக இதனுடைய பலனானது உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். நீங்கள் தற்போது செய்கின்ற தவறுகள் மற்றும் பாவங்களினால் பிற்காலங்களில் உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்பத்திற்கோ நீங்கள் செய்த தவறுகள் பாவங்களினால் அவர்களுக்கு